நம்ம கர்ணகரை நருட்டோ சாப்டர் 2 உடைய சாப்டர் 2 அப்டேட் போட்டுருக்கான். அதாவது முன்னைக்கு இருந்த ஜுட்ஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜுட்ஸ் ஆட் பண்ணி விட்டுருக்கான். அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருந்த சில பல ஜுட்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோலேயே நான் பேசியிருப்பேன். முடிஞ்சா பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி புதுசாக விட்ட ஜுட்ஸில் பார்க்க போகிறது ஷரிங்கன். ஏன்னா கேம்குள்ள போனோம் எனக்கு முத கிடைச்ச ஜுட்ஸு இதுதான். நான் இது ஃபஸ்ட் டைம் கேம்குள்ள பார்க்க உடனே பயந்துட்டேன். ஏன்னா சோப்பர் எழுதும் மிதந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் நம்ம ஷரிங்கன் தெரியுது. இந்த ஷரிங்கன் ஜுட்ஸுவை நான் எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு ஆக்டிவே ஆகலை. ஏன்னா இந்த பவர் உங்களை சுற்றி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ளே எனிமி இருந்தால் மட்டும்தான் இந்த பவர் உங்களால் யூஸே பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எனிமியோடைய ஆக்டிவ் ஸ்கில்லை ஆட்டையை போட்டு பயன்படுத்தலாம். எப்படி நம்ம கக்காஷி அவரோட ஷரிங்கனை பயன்படுத்தி ஜுட்ஸை காப்பி பண்ணி பயன்படுத்த வரோம், அதே மாதிரி நீங்களும் எனிமியோடைய அந்த ஒரு ஆக்டிவ் ஸ்கில்லை இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறது மூலியமா நீங்களும் பயன்படுத்தலாம். நம்ம கக்காஷி மாதிரி அவங்களுடைய ஜுட்ஸோட பவரை மட்டும் தான் காப்பி பண்ண முடியும்னு நினச்சேன். பட் அவங்க யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆக்டிவ் ஸ்கில்லை வேணுனாலும் நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஊக்காங்கு நான் யூஸ் பண்ணும் போதெல்லாம் டிமிட்ரி பவர் கிடச்சிச்சு எனக்குலாம். இது வந்து இன்ஃபினிட்டாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சில சமயத்தில் மட்டும் உங்களுக்கு டைமிங் கிடைக்கும், ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்து பார்க்குறது யூனிவர்சல் புல்லு. இந்த யூனிவர்சல் புல்லு உங்களுக்கு காமனாக எல்லா இடத்துலலாம் டக்குன்னு கிடச்சிடாது. இந்த யூனிவர்சல் புல்லு நீங்கள் எடுக்கணும்னா ட்ராப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராப்பில் உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினா மட்டும் தான் கிடைக்கும். இந்த ஒரு யூனிவர்சல் புல்லு அந்த ட்ராப்பில் மட்டும் தான் கிடைக்கிறனால மேக்ஸிமம் இது உங்களுக்கு கேமில் எங்கேயும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடச்சிடாது. இந்த ஸ்கில் ஒரு 8 செகண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு சுற்றி எனிமி எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அதை காட்டி கொடுத்துரும். அவங்களுக்கு பிடிச்சி இழுக்கும். உங்களோட ஆக்டிவ் ஸ்கில்லை ஆன் பண்ண கூடாது. நான் யூஸ் பண்ணும்பொழுது அந்த எனிமி ரிவ்யூஸ் பண்ண ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அவனை அங்கேருந்து பிடிச்சி இழுத்து கில் அடித்தேன். இப்போ பாவமாக தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்கில் தான், பட் ஈஸியாக கிடைக்காது. அடுத்து நான் பார்க்குறது சிகி கேமிங் டான்ஸ். இந்த சிகி கேமிங் டான்ஸ் வந்து உங்களை சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி போகும். அந்த ரவுண்டுக்குள்ளே எனிமி எங்கே விழுந்திருந்தாலும் அவனுக்கு கன்ஃபார்மாக 60 டேமேஜ் விழுந்தே தீரும். அது ஒரு பெரிய வளையமாக இருக்கிறதுனால இந்த ஜுட்ஸு நான் மொதல் யூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருச்சு. கன்ஃபார்மாக இந்த எனிமி காட்டி கொடுக்குது. அது போக அவனை ஒரு அடிச்சு விட்டுருது. 60 டேமேஜ் கொடுத்து அந்த எனிமி பயந்துக்கிட்டு ஓடி வந்து தான் ஆகணும். அண்ட் ஒரு லைட் வெர்ஷன் இந்த பேப்பர் பம் ஜுட்ஸு. இந்த பேப்பர் பம் ஜுட்ஸு ஒன்றும் பெருசாக யூஸ் ஆகாது. 30 டேமேஜ் தான் கொடுக்கும். எனிமி எங்கே இருந்தாலும் விரட்டிட்டு படிக்கும். இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹோமர் பவர் தான். அதைத்தான் லூசு பையங்க மாற்றி நம்மளை ஏமாத்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது ஹிடனோட கர்ஸ் ஜுட்ஸு. இந்த பவர் தான் இருக்கிறதுலே எனக்கு வந்து செம்ம யூனிக்காக இருந்து தெரிஞ்ச பவர். ஏன்னா நீங்கள் இந்த பவர் போட்டு அந்த சர்க்கிள் நின்றுட்டீங்கன்னா எனிமி உங்களை அடிச்சானா எனிமிக்கும் டேமேஜ் இருக்கும். அதாவது எனிமி தன்னைத்தானே கொண்டுக்கிற மாதிரி. அது போக எனிமி உங்களை நாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரிவ்யூ ஆயிடுவீங்க. அதுக்கு டக்குன்னு ரிவ்யூ ஆயிடுறீங்க. அண்ட் எனிமி உங்களை அடிக்கிறதுல பாதி டேமேஜ் அவனை வாங்கிக்கிறனால நீங்கள் இந்த சர்க்கிளை போட்டிங்கன்னா ஒரு சுப்பீரியாரிட்டி மாதிரி இருப்பீங்க. அது போக இது ஆக்சுவல் ஹிடனோட லோ அக்யூரேட் பவருங்கனால ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜுட்ஸு இந்த கேம்னா இதை நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது காராவுடைய சாண்ட் ப்ரொடக்ஷன். இது பெருசாக ஒன்றும் இல்லை, நமக்கு ஷீல்டு பாயிண்ட் தரும். என்ன அந்த மண் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் அனிமேஷன் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இசனாக்கி. இசனாக்கிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த நம்ம இன்ஜெக்ஷன் எடுப்போம் பார்த்தீங்களா, செல்ஃப் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் தான். பட் இதில் என்னன்னா டக்கு நீங்கள் இசனாக்கியோட அந்த இதெல்லாம் வரும். ஆக்சுவலாக இசனாக்கியுமே அதுதான். நீங்கள் செத்து திரும்பி வர இந்த டான்ஸ் மட்டுமால அதுதான். ஸோ அதுவுமே லோ அக்யூரேட் இருக்கிறதுனால இது ஓகே தான். பட் இது பெருசாக யூஸ் ஆகலை. ஆனால் இது வந்து இன்ஃபினிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் திரும்ப. அதுதான் டிமெண்ட்ரியாக இருக்கே. எதுக்கு இது போன அப்டேட்டில் நருட்டோ ஜுட்ஸு எல்லாம் ஸ்கில்லாக விட்டுருந்தானுங்க. இந்த அப்டேட்டில் இவன்கிட்ட இருக்கிற ஸ்கில் எல்லாமே இதில் நருட்டோக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை மட்டும் விட்டுருந்தானுங்க.